நிகழ்ச்சியுடைய மிக முக்கிய பகுதிக்கு நாம் வர இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் கௌரவிக்கின்ற நேரம். அனைவரும் அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டலை வழங்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த கைதட்டல் என்பது அரங்கம் நிறையவில்லை என்று நான் கருதுகிறேன். இன்னும் சற்று அதிகமாக, இதை காட்டிலும் 10 மடங்கு அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய கைதட்டலை எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்ச்சியுடைய தலைமையேற்றிருக்கின்ற திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க, அவர்களை கௌரவிக்க திரு தணிகை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் திரு தணிகை அவர்களே, அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன். நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் எழுத்தாளர் திரு அரங்க சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கௌரவம் செய்வதற்காக திருமதி ரம்யா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன். சொல்வல்லார் கவிஞர் திரு நந்தலாலா அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க மரியாதைக்குரிய திரு தங்கமணி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன். அடுத்து எம்எஸ்பி டயர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு எம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கௌரவம் செய்யுமாறு மரியாதைக்குரிய முன்னாள் நீதிபதி ஐயா விடியல் குகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன். அடுத்து விடிசி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு என் ராமசாமி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க அன்போடு அழைக்கின்றேன் திரு விடியல் குகன் அவர்களை. கைதட்டல் மட்டுமே குறைகிறது. அடுத்து டி.கே. தனசேகரன் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க விடியல் குகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து திரு ராஜா கவுண்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து யோகா ஆசிரியர் மேனாள் காவல்துறை சார்பு ஆய்வாளர் திரு ஆறுமுகம் சென்னியப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வழக்கறிஞர் திரு மனோகரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வழக்கறிஞர் திரு வி ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் சே திராவிடமணி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தினுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு கி தங்கமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை கவிதை நூலுடைய வெளியீட்டாளர் திருமதி சரஸ்வதி
கருணாநிதி அவர்களுக்கு திரு விடியல் குகன் என்கிற கருணாநிதி அவர்கள் சிறப்பு சேர்க்கிறார்கள். அரங்கம் நிறைந்த கைதட்டலுடன். முனைவர் திருமதி கவிதா ராஜசேகர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க திருமதி சரஸ்வதி கருணாநிதி அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். திருமதி சரஸ்வதி கருணாநிதி அவர்கள் முனைவர் கவிதா ராஜசேகரன் அவர்களுக்கு. இதுவரை நாம் பார்த்திருந்த பசுமை தில்லை சிவகுமார் இதோ நம்முடன் கவிஞராக கவிஞர் தில்லை சிவகுமார் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க விடியல் குகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னாடி ஐயா முன்னாடி 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 அடுத்து அடுத்து கவிஞர், எழுத்தாளர், புத்தக திறனாய்வாளர், கவிதை நூல் திறனாய்வாளர், நாம் அறிந்த நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் கோபாலா நாராயணமூர்த்தி அவர்களுக்கு இதோ விடியல் குகன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். கவிஞர், வழக்கறிஞர் இளங்கோ அவர்களுக்கு இதோ யாவரும் கேளு கலை இலக்கிய மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு எஸ் செந்தில் முருகன் அவர்களுக்கு விடியல் குகன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். கைதட்டல். அடுத்து மாநில துணைத் தலைவர் திரு கே தங்கவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சி. அடுத்து யாவரும் கேளீர் அமைப்புடைய மாவட்ட தலைவர் திரு அகிலன் சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அது பார்க்கலாம், அதை எடுத்தே படிச்சுக்கலாம். ஒரு தடவை வர சொல்லி இவர் பேச சொல்லிடலாமா? ரைட், அவ்வளோதான். அடுத்து நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். என்ன விஷயம் அது? நூல் வெளியீடு. மகாகவி பாரதி பிறந்த நாளை முன்னிட்டு பூலோகம் ஆனந்தத்தின் நிலை என்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை வெளியிட இதோ வருகிறார் கவிஞர் திரு நந்தலால் அவர்கள். திரு நந்தலால் அவர்கள் இந்த கவிதை நூலை வெளியிட திரு அரங்க சுப்பிரமணியம் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு எல்லாத்துக்கும் கீழே ஒரு புக்கு கொடுத்துரு, ஃபோட்டோ
இது முழுக்க அங்கே 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 வா இருக்கா? நன்றி, அமரலாம். அடுத்து இந்த சிறப்பு விருந்தினருக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். முதலில் விடியல் குகன் அவர்களை கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த நினைவு பரிசு வழங்க வெளியீட்டாளர் சரஸ்வதி அவர்களும் இணையுமாறு அன்போடு வேண்டுகிறோம். அரங்கம் அதிருகின்ற அளவிலே உங்களுடைய கரவொலி இருக்க வேண்டுமாறு அன்போடு வேண்டுகிறேன். கவிஞர் நந்தா அவர்களுக்கு நினைவு பரிசு. அடுத்து அரங்க சுப்பிரமணியம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய கம்பன் கழக தலைவர் திரு வா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு விடியல் குணகன் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து வழக்கறிஞர் திரு கே மனோகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு. அடுத்து திரு டி கே தனசேகரன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. திரு கே தங்கவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் திரு விடியல் குகன் அவர்கள். திரு ராஜா கவுண்டர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அடுத்து திரு ஆறுமுகம் அவர்கள். திரு ஆறுமுகம். அடுத்து
திரு ராமசாமி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல். அடுத்து திரு செந்தில் முருகன் அவர்கள். அடுத்து வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள். அடுத்து திரு தில்லை சிவகுமார் அவர்கள். அடுத்து கவிஞர் சே திராவிடமணி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அடுத்து திரு தங்கமணி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அது கொடுத்துடலாம், அது வேற. நினைவு பரிசு அது கவிஞர்களுக்கானது வேற. ஐயா, நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்குள்ள ஒரு நிகழ்ச்சி எடுத்துறீங்க, அவர் சிறப்பு இருந்துச்சு, ஜட்ஜி கொடுத்துட்டு நீங்கள் போட்டோ எடுத்துருக்கீங்க. என்னது முடிச்சிங்க? உரை வழங்கிய கவிஞர் விடியல் குகன் அவர்களுக்கு, அவர்களை ஒரு நல்ல பண்பாளர், ஒரு எழுத்தாளர், கவிஞர், அதற்கு பிறகுதான் அவர் தான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாக பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த மானுடத்திற்கு, சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு அளப்பரிய உயர்ந்த உள்ளம் கொண்ட விடியல் குகன் அவர்களை அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கரகோஷத்தோடு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. தொடர்ந்து கவிஞர்கள் வரிசையாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் கரங்களிலே தங்களுடைய பரிசுகளையும் கேடயங்களையும் பெற வருகிறார்கள். சிறப்பு விருந்தினர்கள் தலைவர் மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும், நந்தலால் ஐயா அவர்களும், அரங்க சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் இந்த பரிசுகளை வழங்க வேண்டுமாறு அன்போடு வேண்டுகிறேன். திரு கவிமுகில் பே அறுவடை நம்பி, மேனாள் மாவட்ட குடிசை தொழில் ஆய்வாளர், திண்டுக்கல். 10க்கும் மேற்பட்ட இலக்கிய விருதுகளை பெற்றவர், 10 கவிதை நூல்களை வெளியிட்டவர், ஒரு சிறுகதை நூலை வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அறிவுசால் கவிமுகில் பே அறுவடை நம்பி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து திரு சு தணிகை, மேட்டூர். தெய்வா பதிப்பகம், தெய்வா தியான பயிற்சி மையம் மற்றும் தெய்வா ஆலோசனை மையம் நடத்தி வருகின்ற கவிஞர், எழுத்தாளர் தணிகை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சே திராவிடமணி அவர்கள், கவிஞர் சே திராவிடமணி அவர்கள், தேனி மாவட்டம் தேடல் தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் நிறுவனர் தலைவர். பல வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதும் பற்பல சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறார். அடுத்து கவிஞர் மு ஆ கி ராமமூர்த்தி ராய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் கவிதா ராஜசேகர், அடுத்து கவிஞர் பொத்தனூர் பா இளங்கோ வழக்கறிஞர் அவர்களை அழைக்கிறோம். அடுத்து பசுமை மா தில்லை சிவகுமார் அவர்கள்,
கவிஞர் முனைவர் வி. பா. ரதி அவர்கள், எழுத்தாளர், ஓவியர், ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர், மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி, பசுமலை, மதுரை. அடுத்து கவிஞர் இரா எழிலரசி, அரசு உயர்நிலைப்பள்ளி, கருத்த கொடங்கிப்பட்டி, திருச்சி மாவட்டம். பேச்சும் எழுத்தும் இரு கண்கள் என கொண்டுள்ளது இவருடைய சிறப்பம்சங்கள். அடுத்து கவிஞர் நிலா, திரைக்கதை ஆசிரியர். அடுத்து கவிஞர் மா. நித்யா, நாமக்கல் மாவட்டம், ஆனங்கூர், தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் தமிழில் ஆர்வமும் கவி ஆற்றலும் சிறப்பம்சங்களாக கொண்டுள்ள கவிஞரை அழைக்கிறோம். நித்யா. சிறப்பு வாழ்த்துக்கள் மேடம். கவிஞர் மா. நித்யா. அடுத்து நித்யா. நித்யா இருக்கீங்களா? கவிஞர் விமலா தேவிசக்தி, நாமக்கல். கவிஞர் விமலா தேவிசக்தி. கவிஞர் வாசுதேவன், MA BEd, தமிழாசிரியர், குன்னமலை, நாமக்கல் மாவட்டம். கவிஞர் வாசுதேவன். அனைவரும் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கவிஞர்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு வேண்டி அடுத்து கவிஞர் பா. சுதர்சன், பாலமேடு, நாமக்கல் மாவட்டம். ஆர்டர் படி கூப்பிட்ற கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க. தண்டிலிங்கம்மா எங்கே இருக்குது? பார்த்துக்கிறேன், சொல்லிடுறேன். சுதர்சன் வாங்க. அடுத்து கவிதாயினி மா. வித்யா, யோகா ஆசிரியை, எழுத்தாளர், கவிஞர். அடுத்து கவிஞர் தீபா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலையறிவியல் கல்லூரி விரிவுரையாளர். அடுத்து கவிஞர் தன சீதாராமன் அவர்கள், கல்வித்துறையிலே சிறப்பான பணி நிறைவு செய்தவர், பெரியமாம்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம். கவிதை மற்றும் சமூக சேவையில் தீவிர ஈடுபாடு கொண்ட கவிஞரை அன்போடு அழைக்கின்றோம். அப்படியே பண்ணிடுவோம். அடுத்து கவிஞர் உமாபாரதி ரமேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உமாபாரதி ரமேஷ்குமார். அடுத்து கவிஞர் திருமதி வீணைதேவி என்கின்ற சுசீலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கவிஞர் அழகு நாச்சியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் அழகு நாச்சியார். அடுத்து கவிஞர் திருமதி மா. நித்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் மா. நித்யா. அடுத்து கவிஞர் தன சீதாராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தன சீதாராமன். அடுத்து கவிஞர் கவிப்பிரியை கங்கா. கவிஞர் கவிப்பிரியை கங்கா. எல்லாரும் நல்லா கைதட்டலாமே. அடுத்த 10 நிமிடங்களில் நாம் உணவருந்த செல்ல இருக்கிறோம். அனைவருடைய பலத்த கரகோஷத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம்.
அடுத்து தனலட்சுமி ஆறுமுகம் அவர்களை மானுட கவிஞர் மகாகவி விருது பெற அன்போடு அழைக்கிறோம். கவிஞர் தனலட்சுமி ஆறுமுகம் அவர்கள். கைதட்டல் போதாது. அடுத்து கவிஞர் துரை பிரேமா. கவிஞர் துரை பிரேமா இருக்கீங்களா? அடுத்து கவிஞர் தி கோமதி. விடியல் குகன் ஐயா அவர்களுக்கு தனலட்சுமி சேலம் கவிஞரில் ஒருவர் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து பாராட்டுகிறார். அடுத்து கவிஞர் புரவியன். கவிஞர் புரவியன் இல்ல. அடுத்து கவிஞர் வசந்த கீதன் என்கின்ற பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கவிஞர் ஜீவா காசிநாதன். ஜீவா காசிநாதன். ஜீவா காசிநாதன். கவிஞர் சுப்புலட்சுமி. கவிஞர் சுப்புலட்சுமி. அடுத்து கவிஞர் இலந்தை வேந்தன். அடுத்து கவிஞர் ராமலட்சுமி. ராமலட்சுமி. அடுத்து கவிஞர் மரிய சூசை. மரிய சூசை இருக்கீங்களா? அடுத்து கவிஞர் பழனி சோ முத்துமாணிக்கம். கவிஞர் சோ முத்துமாணிக்கம் இருக்காங்களா? அடுத்து கவிஞர் முனைவர் சொரூபராணி. சொரூபராணி. கவிஞர் இரா புனிதவதி. புனிதவதி. கவிஞர் புனிதவதி. கவிஞர் ஹேமலதா. ஹேமலதா. கவிஞர் மா வனிதா. மா வனிதா. அடுத்து கவிஞர் எஸ் அகிலன். கவிஞர் எஸ் அகிலன் இந்த இருக்கார். கவிஞர் லலிதாம்பாள் நடராஜன். கவிஞர் தண்டிலிங்கம். கவிஞர் திரு தண்டிலிங்கம் அங்க வர்றார். கவிஞர் கா வைரமணி. கவிஞர் கா வைரமணி. கவிஞர் ரா புவனேஸ்வரி.
கவிஞர் அமிர்தம் ரமேஷ். கவிஞர் அமிர்தம் ரமேஷ். கவிஞர் தமிழருவி இள ரவி. தமிழருவி ரவி இள ரவி. முனைவர் கோபால நாராயணமூர்த்தி. அவர் வரலின்னு நினைக்கிறேன். இருக்கீங்க. கவிதை இது வாங்க, சீல்டு வாங்க வரல. அப்படி எடுத்துட்டாங்க. கோபால நாராயணமூர்த்தி. கவிஞர் ஆ லே கண்ணன், ஏஎல் கண்ணன். கவிஞர் ரா தீபா. கவிஞர் தீபா. கவிஞர் மதிப்புறு முனைவர் கோ யுவராஜா. அடுத்து கவிஞர் சு சரவணன். கவிஞர் சு சரவணன். கவிஞர் சரவணன். வாங்கிட்டாரா? கவிஞர் ரா தீபா. நீங்களா? கொடுத்து வாங்கிக்கோங்க. அங்கே கொடுத்து வாங்கிக்கோங்க. யாரு? அவரு வாங்கிக்கலையா? எங்க அவர் எம்எஸ்பி? அடுத்து சிறப்பு நினைவு பரிசு பெற வருகிறார் எம்எஸ்பி டயர்ஸ் உரிமையாளர் திரு எம் சுப்பிரமணியம் அவர்கள். போட்டோகிராஃபர் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க சென்டருக்கு வாங்க. இங்க அப்படி எப்படி இருக்கு சார்? நீங்க நின்ன ஆங்கிள் கரெக்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வசதி உள்ளையா? எந்த பிளாக்ல? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கவிஞருக்கு ஒரு நினைவு பரிசு இன்றைய சிறப்பு விருந்தினர் கரங்களால். அந்த கவிஞர் பேர் இது வரைக்கும் சொல்லல, நீங்க சொல்ல போறீங்க. அந்த கவிஞர் யாரா இருப்பார்? அல்ல, இந்த கவிதை புத்தகத்தில் நிறைவாக ஒரு கவிதை சிறப்பாக வடிவமைத்தவர் யார்? அவரு விடியல் குகன் அவர்களுக்கு இதோ சிறப்பு நினைவு பரிசு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. மேடம் வர்றாங்க, இருங்க.
நிறைவாக இத்தனை அழகாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்தளித்து கொஞ்சம் தமிழால் நம்ம எல்லாம் கட்டி போட்டு வைத்திருந்த சிவராஜ் ஐயா அவர்களுக்கான நினைவு பரிசு. நூலை வடிவமைத்த அச்சிட்டோர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாங்க மேடைக்கு. இப்ப நல்ல கைதட்டல் எல்லாருமே நல்லா கொடுக்கலாம். நல்ல ஒரு கைதட்டலோட